சென்னை மெட்ரோ பயணம். ரீசெண்டா நான் ஊருக்கு போறதுக்காக மெட்ரோல தான் போயிருந்தேன். பார்த்தா மெட்ரோ ட்ரெயின் என்னங்க ஃப்ளைட்ல போறது மாரி இருக்குங்க. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. ஃப்ளைட்ல போனா கூட இந்த அளவு சுகமா இருக்குமான்னு தெரியல. நம்ம ஃப்ளைட்ல இன்னும் போனதில்ல அது ஒரு விஷயம். இருந்தாலும் அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. எங்க பார்த்தாலும் தமிழ்ல எழுதியிருக்காங்கங்க. இப்பல்லாம் தமிழ்நாட்டுல தமிழ பார்க்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. அப்படி இருக்கையில சென்னையில முக்கியமான ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல இந்த மாரி எங்க பார்த்தாலும் தமிழ்ல எழுதியிருக்கப்ப, நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. நம்மளுக்கான ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 9 நிமிஷம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஆனா மெட்ரோ ஸ்டேஷனே இந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் ட்ரெயினுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குன்னு உள்றாக போய் பார்த்தா, அதுக்குள்ற போனா அதுக்கும் மேலங்க அவ்வளோ ஒரு அமைதியா, நீட் அண்ட் கிளீனா ஒரு நார்மல் ட்ரெயின் மாரியே இல்லங்க. ஒரு ஃப்ளைட்ல போற ஃபீல் குடுக்குது. ஹை கிளாஸ் லெவல்ல இருக்கு. அதே சமயம் ரேட் அந்த அளவுக்கு நல்லா ஹையா தான் குடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம். அந்த ட்ரெயின் வந்து எங்க போகுது? எங்கேருந்து வருது? இப்ப நம்ம எங்கன போயிட்டுருக்கோம்? மொதற்கொண்டு டிஸ்ப்ளேல போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நெறைய பேத்துக்கு. நானுமே அத பார்த்து தான் என் ஸ்டேஷன் பார்த்து இறங்குனேன். சொந்த ஊருக்கு போனத பத்தி ஃபுல் வீடியோ கீழ போட்டுருக்கேன். டைம் இருந்தா போய் பாருங்க. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.